ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஆட்டுக்கால் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 125 கிராம் அளவு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இப்போ நம்ம ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் 150 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போது 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிமேல் நீங்கள் இந்த டீ கடை கேக்கை வெளியில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்லேயே ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, சீனி, அந்த பேட்டரை இதில் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் எல்லாமே. அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் தளர மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நான் அந்த மிக்சர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்ததுனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ஆனால் நல்லா தளர இருக்கணும், கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். இப்போது இதை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஊறி வரும் நம்ம சேர்த்துருக்க ரவையெல்லாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா மாவு வந்து ஊறி இருக்குது. இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊறிச்சினாலே போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம உருட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். நல்லா அழகாக குட்டி குட்டியாக ரவுண்டாக நான் உருட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை எண்ணெயில் போடும்போது எப்போயுமே பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெருசாகி வரும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. கடையிலலாம் உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும். அதுக்கெலாம் எண்ணெய் வந்து நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பொரிக்கிறதுக்கு. அதனால தான் நான் வந்து கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இப்போது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு நல்லா அது பொரிஞ்சு வரும். கலர் எப்படி ஒயிட்டாக மாறுது பாருங்கள். நீங்கள் இதில் வந்து ஆட்டுக்கால் கேக்னாலே அதில் வந்து வெடிப்பாக வந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கீரல் போட்டால் தான் வரும்னு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க. நம்ம அந்த மாதிரி கீரிலாம் விட வேணாம். நீங்கள் ரவுண்டாக போட்டிங்கனாலே அதுவே அழகாக வெடித்து உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வரும். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் அதை வேக வைக்கணும். அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இல்லைனா உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து மாவாக இருக்கும், வெந்திருக்காது. அதனால் ஸ்டவ் எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த கீரலுமே போடலை, அழகாக அதுவே ஃப்ளவர் மாதிரி விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணுன்னு இல்லை, இந்த மாதிரி டூத் பிக் வச்சு 2 சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், என்ன ஷேப்லனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ரவுண்டாக போட்டது எல்லாமே சென்டரில் ஒரே ஒரு லைன் வந்து 2 பெட்டல்ஸ் அந்த மாதிரி விரிஞ்சிருந்தது. நம்ம டூத் பிக் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டது 4 சைடும் பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, வெளியும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இதை நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் வந்து கோதுமை மாவில் செய்கிறது கடையில் கொடுக்குற அந்த டேஸ்ட் இருக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ஆட்டுக்கால் கேக்குக்கு நிறைய பேர் இருக்குது. கஜடா, முட்டைக்கோஸ், வெடி கேக் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.